130 கோடி மக்களை கொண்ட பெரிய சந்தை. மற்ற இனங்களுக்கு இல்லாத நுகர்வு கலாச்சாரம் எங்களுக்கு இருக்குது. ஒரு மோகம் இருக்குது. ஒரு திடீர்னு ஒரு பேனா கொண்டு தான் எழுதி பார்க்கணுன்னு தோணும். திடீர்னு ஒரு கண்ணாடினா போட்டு பார்க்கணுன்னு தோணும். திடீர்னு ஒரு செல்ஃபோனா இந்த பயன்படுத்தி பார்க்கணுன்னு தோணும். இந்த நுகர்வு கலாச்சாரம் எங்களுக்கு அதிகம், அந்த ஈர்ப்பு அதிகம். அதனால் வந்தே போனவெல்லாம் இங்கே என்னத்தையாவது விற்று வியாபாரம் பண்ணி பீஸா பர்கரு குறுக்கரு என்னத்தையாவது விற்றுக்கிட்டு போக வேண்டியதான். அதனால் இது அது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அவங்க அனுமதி பெற்று ஊர்வலம் போனவங்க தானே. இப்போ தேர்தல் நேரத்தில் ஊர்வலம் போகலாம்னு நினைக்கலாம், போகலாம். அது ஒன்றும் இல்லை. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் என் நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் காவிரியில் தண்ணி கேட்டு ஒரு பேரணி நடத்துகிறேன், ஊர்வலம் போகிறேன் அப்படிங்கிறது கச்சத்தீவை மீட்கணும், அந்த கோரிக்கை முன் வச்சு போகலாம் அப்படின்னு எதுவுமே இல்லை. அது வந்து எதுக்கு அந்த பேரணி? ஒரு பேரணி போகுது, நோக்கம் ஒன்று முன் வைக்கணும்ல. நாங்கள் இதுக்காக போகிறோம், அது அவசியமற்றது. தேர்தல் நேரத்தினால அதை அந்த கட்சி செய்ய விரும்பலாம், RSS செய்ய விரும்பலாம். எது எது மகிழ்ச்சி, நன்றி. யார் யாரோட கூட்டணி அதெல்லாம் இருக்குது, எங்களுக்கு அது இல்லை. அதனால் ஒரு முன்கள தயாரிப்பு தான். கட்சி பிள்ளைகளை சந்தித்து இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, இருபத்தி 24, 26 தொடர்ச்சியாக வர இருக்கிற பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை நம்ம எப்படி எதிர்கொள்வதுங்கிற ஒரு கலந்து உரையாடி முடிவெடுக்கிறதுக்கு தான் தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு வரேன். இப்போ அது வட மாவட்ட பயணம். இது நாமக்கல், நாளைக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம்,